புகழும் அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா நாடியவைகளை படைக்கக்கூடியவன், வயக்தார் நாடியவைகளில் இருந்து தேர்வு செய்யக்கூடியவன் அந்த அல்லாஹ் யஃஅலுல்லாஹு மா யஷா நாடியதை செய்யக்கூடியவன் அந்த அல்லாஹ் ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா தாயுடைய கர்ப்பத்தில் தான் நாடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத் அவன் தனித்தவன், அல்லாஹு ஸமத் அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, லம் யலித் அவனுக்கு குழந்தைகள் கிடையாது, வலம் யூலத் அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் இந்த உலகத்தில் இந்த அண்ட சராசரத்தில் அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்பதாக இந்த மிம்பர் மேடையை சாட்சியாக வைத்து சாட்சியம் கூறுகின்றேன். மக்கள் மத்தியில் பிறந்து மனித வெள்ளத்தில் உயர்ந்து எல்லோர் மனதிலும் அருகாய் நிறைந்து ஆளாய் விழுந்து சிறந்து செம்மார்ந்து தலை நிமிர்ந்து நிற்பவர், அராபியம் இலக்கண மொழியிலே அரபு மொழி உயர்ந்தது போல இருப்பவர்களில் உயர்ந்தவர் எம்முடைய தூதர் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே அக்ரம் ஹாரூனே மதீனா சய்யிதுல் ஆலம் சய்யிதுல் உம்மா ஷஃபீஉல் மஹ்ஷர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் எடுத்து நடந்த உத்தம சஹாபா தோழர்கள் தங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிர்மாணிப்பதற்காக வேண்டி கற்களாய் உபயோகித்த உத்தம சஹாபா தோழர்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், முஃமின்கள், முஸ்லிம்கள் கியாம பரிகந்தம் அன்றும் இன்றும் என்றும் யாரெல்லாம் ஈமான் கொள்கிறார்களோ ஈமான் கொள்ள இருக்கிறார்களோ ஈமான் கொள்வார்களோ அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹ்வுடைய இணையில்லமாம் பள்ளிவாயிலே நேர காலத்தோடு நல்லதை கேட்க வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு வந்தமர்ந்திருக்கும் மேலான பெரியோர்களே சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனின் மூலமாக தன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக என்னென்ன விடயங்களை எல்லாம் உலகத்தில் வாழும் காலத்தில் எடுத்து நடந்தால் மாலா ஐனுன் ரஅத் எந்த கண்ணும் கண்டிடாத, வலா உதுனுன் சமிஅத் எந்த காதும் கேட்டிடாத, வலா ஹதர அலா கல்பி பஷர் எந்த மனித உள்ளமும் சிந்தித்திடாத கோடான கோடி இன்பங்கள் கொண்ட சுவனபதியை தருவேன் என்று வாக்களித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை என்னுடைய வாழ்க்கையில் அவசரமாக எடுத்து நடக்குமாறும் என்னென்ன விடயங்களை செய்தால் பயங்கரமான நரகம் காத்துக் கொண்டிருக்கிறது என்று எச்சரித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகில்லாஹ ஹைதுமா குன்த் நீங்கள் எங்கிருந்த போதிலும் சரி, அது தனியாக இருக்கலாம், கூட்டாக இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், காட்டில் இருக்கலாம், உள்நாட்டில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த அல்லாஹ் அவனை அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழுமாறு தக்வாவை கொண்டு வசியத் செய்கின்றேன். கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, முக்கியமான ஒரு நாளிலே வீற்றிருக்கிறோம், முக்கியமான ஒரு மாதத்திலே வீற்றிருக்கிறோம். நாங்கள் வீற்றிருக்கக்கூடிய மாதம் தான் ரபீஉல் அவ்வல் மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு உதித்த மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறைந்த மாதத்திலே வீற்றிருக்கிறோம். கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, ரபீஉல் அவ்வல் என்று சொன்னால் அதனுடைய கருத்து என்னவென்றால் ஆரம்ப வசந்தம், முதல் வசந்தம். சந்தேகமே இல்லை சகோதரர்களே, இந்த உலகம் பாவம் என்ற இருளில் இருந்தது. இந்த உலகம் மது மாது குடி போதை என்று பாவத்திலே மூழ்கி இருந்த தருணம். முதல் இறை ஆலயம் கஅபத்துல்லாஹ், அந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு வெளியிலே நிர்வாணமாக மக்கள் எல்லாம் தவாப் செய்து கொண்டிருந்த தருணம். கஅபத்துல்லாஹ்வுக்கு உள்ளே 360 சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் பெண் பிள்ளைகளை எல்லாம் குழி தோண்டி புதைத்து கொலை செய்யக்கூடிய ஜாஹிலியத்துடைய மடமையுடைய அந்த காலத்தில் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, இந்த ஜாஹிலியத்தை அழிப்பதற்காக வேண்டி, இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பிய வசந்தம் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட மனிதர்களில் மிகவும்
என்னை உங்களை போன்ற மனிதர் அல்ல, அவர் மிகவும் கண்ணியமானவர். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், வகான ஃபத்லுல்லாஹி அலைக அதீமா. அவருடைய கண்ணியம் மிகவும் சிறந்தது. அவருடைய கண்ணியத்துக்கு ஈடு இணை கிடையாது. அவர் கண்ணியமானவர். சகோதரர்களே, இன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை முஸ்லிம்கள் அவருடைய வரலாறு படிக்க மறந்த வரலாறாக இன்று காணப்படுகிறது. அவரை இந்த உம்மத் இழந்தது மிகவும் ஒரு பெரிய இழப்பு. சகோதரர்களே, கண்ணியமான உறவுகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு உதிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அனாதையாக தந்தையை இழந்தவர்களாக பிறக்கிறார்கள். தாயுடைய கர்ப்பத்திலே இருக்கும் பொழுதே தந்தை அப்துல்லா மரணித்து விடுகிறார். பிறந்ததோடு ஊரை விட்டும் பிரிக்கப்படுகிறார். ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் பாலூட்டுவதற்காக வேண்டி கொடுக்கப்படுகிறார். 5 வருடங்களுக்கு பின்னால் தன்னுடைய தாய் ஆமினாவிடம் கொண்டு வந்து விடப்படுகிறார். தாயுடன் இருந்தது கொஞ்ச காலம். தாயுடன் தன்னுடைய தந்தையுடைய கபரை தரிசிப்பதற்காக வேண்டி தாயுடன் செல்கிறார். சென்று வருகின்ற வழியில் அபுவா என்ற இடத்தில் தாயும் மரணிக்கிறார். கண்ணியமான உறவுகளே, தாயையும் தந்தையும் இழந்தவராக 6 வயதில் அனாதையாக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. உங்களை நாங்கள் அனாதையாக பெற்றுக்கொண்டு உங்களுக்கு நாங்கள் அபயம் அளிக்கவில்லையா? அதே தொடரில் கடைசி ஆயத்துக்கு முன்னால் அல்லாஹ் சொல்றான், ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். அனாதைகளை கடிந்து கொள்ளாதீர்கள், அனாதைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஅமத்துகள் கதுரு நிஅமத்தி பஅத ஸவால். அந்த நிஅமத் எங்களுக்கு எங்களுடைய கையில் இருக்கும் வரைக்கும் அந்த நிஅமத்துடைய பெருமதி எங்களுக்கு விலகிக் கொண்டே இருக்கும். எப்பொழுது அல்லாஹ் எங்களுடைய கரத்திலிருந்து அந்த நிஅமத்தை பறித்து எடுக்கிறானோ, எப்பொழுது அல்லாஹ் அந்த நிஅமத்தை கலட்டி பிடுங்கி எடுக்கிறானோ, அப்பொழுதுதான் அந்த நிஅமத்துடைய பெருமதி அந்த மனிதன் அறிந்து கொள்கிறான். அது உறவாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். பெற்றோர்கள் என்பவர்கள் கண்ணியமானவர்கள், அவர்கள் நிஅமத். சகோதரர்களே, எந்த ஒரு மனிதன் தாயும் தந்தையும் இன்னும் உயிருடன் இருக்கிறாரோ அவர் கொடுத்து வைத்தவர். அல்லாஹ் தந்த நிஅமத்துகளில் எவ்வளவு ஒரு பெரிய நிஅமத் பெற்றோர்கள். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எப்பொழுது அந்த தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், எங்களுடன் உயிரோடு வாழும் காலத்தில் அந்த தந்தையுடைய பெருமதி எங்களுக்கு விளங்குவது கிடையாது, அந்த தாயுடைய பெருமதி எங்களுக்கு விளங்குவது கிடையாது. எப்பொழுது எங்களை விட்டும் அந்த தாயோ அந்த தந்தையோ எங்களை விட்டும் பிரிந்து அந்த கபருக்கு அந்த மண்ணறைக்கு செல்கின்ற பொழுதுதான் அந்த தந்தையுடைய அந்த தாயுடைய பெருமதி எங்களுக்கு விளங்கும். சகோதரர்களே, அதனால் தான் சொன்னார்கள், எப்பொழுது எங்களுடைய கைகளில் ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதனுடைய பெருமதி எங்களுக்கு விளங்குவது கிடையாது. எப்பொழுது எங்களை விட்டும் அல்லாஹ் அந்த நிஅமத்தை பறித்தெடுக்கிறானோ, எப்பொழுது அதை விட்டும் பிரித்தெடுக்கிறானோ, அப்பொழுதுதான் அந்த நிஅமத்துடைய பெருமதி எங்களுக்கு விளங்கும். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, உதாரணத்திற்கு ஒரு பைக் ஒன்று இருக்குது. இந்த பைக்கை வச்சு நாங்க எங்களுடைய அனைத்து விதமான தேவைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். மார்க்கெட்டுக்கு போறோம், என்னோட பிள்ளையை கொண்டு போய் மதரசாவுக்கு விட்டுறோம், ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறோம். என்னுடைய இதர அமல்கள் அனைத்தையும் இந்த பைக்கின் மூலமாக செய்கிறேன். சின்ன ஒரு கஷ்டம் வந்ததால இந்த பைக்கை நான் வித்துட்டேன், இப்ப நடந்து திரிகிறேன். இன்னொரு பைக் வாகனம் கேட்டா இன்ஜின் பழுது, அது பழுது, இது பழுது சாக்கு போட்டு சொல்றாங்க. இப்பொழுது ஏதாவது வெளியில பயணங்கள் போகணும்னா அதிகமான நேரங்கள் வெயிட் பண்ணி பஸ்ஸுக்கு காத்திருந்து அதிகமான நேரங்கள் செலவழிக்க வேண்டி இருக்குது. ஆட்டோ ஹயர் பண்ணி அதிகமான ரூபாக்கள் கொடுத்து செல்ல வேண்டி இருக்குது. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அப்பொழுது நினைவு வரும், அந்த பைக் இருக்கும் பொழுது என்னுடைய தேவைகளை நான் சுயமாக என்னால் முடிந்த அளவு செய்து கொண்டிருந்தேனே. எப்பொழுது அதை என்னிடமிருந்து பிரிந்து விட்டதோ, இப்பொழுது அந்த நிஅமத் என்னை விட்டும் கலந்ததன் பின்னால் நான் அதை அனுபவிக்கிறேன். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அது பொருளாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய எந்த நிஅமத்தாக இருந்தாலும் கையில் இருக்கும் பொழுது பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கையில் இருக்கும் போது கண்ணியப்படுத்திக் கொள்ளுங்கள், கையில் இருக்கும் பொழுது நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது அல்லாஹ் எங்களுடைய கையை விட்டும் பறித்து எடுக்கிறானோ, பிடுங்கி எடுக்கிறானோ, அப்பொழுதுதான் அந்த நிஅமத்துடைய வேல்யூ, அந்த நிஅமத்துடைய பெருமதி என்னுடைய கண்ணுக்கு தெரியும். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு உயிருடன் இருக்கும் தருணத்தில் சஹாபாக்கள்
பயன்படுத்திக் கொண்டார்கள், அவரை கண்ணியப்படுத்தினார்கள். நபி அவர்கள் உது செய்தால் ஒரு தண்ணீர் கூட கீழே விழாது. சஹாபாக்கள் தங்களுடைய கரங்களால் பிடித்து தங்களுடைய உடம்புகளை தேய்த்துக் கொள்வார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்பினால் அந்த எச்சில் கூட கீழே விழாது. இது நான் வர்ணித்தது கிடையாது. ஒரு காஃபிர், இஸ்லாத்தை ஏற்காத ஒரு காஃபிர் அந்த குறைஷி காவிர்களுக்கு மத்தியில் போயிட்டு வந்து பார்த்து விடயங்களை சொல்லுகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எந்த அளவுக்கு இரக்கமானவர்கள் என்றால், அவர் உது எடுத்தால் உதுவுடைய ஒரு தண்ணீர் கூட கீழே விழுவது கிடையாது. அவர் எச்சில் துப்பினால் கீழே விழாது. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவணுவாக பின்பற்றினார்கள். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மத் என்று பெயர் வைத்தார். முஹம்மத் என்றால் புகழப்பட்டவர் என்று அர்த்தம். என்றால் முஹம்மத் என்றாலே புகழ்தான். அந்த வசந்தம், அந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் அந்த வசந்தத்தை அல்லாஹ் உதிக்க செய்தான். கியாமத்துடைய நாளையில் மனிதர்கள் எல்லாம் மஹ்ஷருடைய மைதானத்திலே எழுப்பாட்டப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய கபர்களில் இருந்து ஒவ்வொரு மனிதர்களும் எழுப்பாட்டப்படுவார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உலகத்திலும் கண்ணியப்படுத்தினான், கியாமத்திலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் எழுப்பாட்டுவார். எப்படி தெரியுமா? நாளை கியாமத்துடைய நாளையில் மஹ்ஷருடைய மைதானம் 4 நாடுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ரிவாயத், அப்துல் மஹ்ஷர் வல் மன்ஷர், ஷாமுடைய பலஸ்தீன், லெபனான், ஜோர்தான், சிரியா, இந்த 4 நாடுகளும் அப்படியே மஹ்ஷருடைய மைதானமாக ஆக்கப்படும். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த மஹ்ஷருடைய மைதானம் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், வதரல் அர்த பாரிஸதன் வஹஷர்னாஹும் ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா. அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், முழு பூமியை நாங்கள் ஃப்ளட் ஆக்குவோம், சமதரையாக்குவோம். இது கொழும்பு சமதரை, இது கிழக்கு மாகாணம் சமதரை, கண்டி, அது மலைநாடு, பள்ளம், மேடு பள்ளம் நிறைந்த இடம். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, மஹ்ஷருடைய மைதானம் அது அப்படியே ஃப்ளட்டாக சமதரையாக ஆக்கப்பட்டிருக்கும். இங்கிருந்து அந்த தொங்கலை பார்த்தா அந்த தொங்கல் விளங்கும். அந்த அளவுக்கு கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தை அமைப்பான். கண்ணியமானவர்களே, அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக்கும் துஹ்ஷரூன யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் நீங்கள் எழுப்பாட்டப்படுவீர்கள். எப்படி தெரியுமா? இந்த உலகத்தில் நாங்கள் பணம், பட்டம், பதவி, தாம்பீகம் அனைத்துடன் வாழ்ந்திருக்கலாம். கியாமத்தில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த நாளில் நாங்கள் விலையுயர்ந்த செருப்புகள் போட்டிருக்கலாம். கியாமத்துடைய நாளில் முழு மனித கோடிகளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இறுதியாக பிறக்கின்ற குழந்தை வரைக்கும் செருப்பில்லாமல் அல்லாஹ் எழுப்பாட்டுவான். உராதன், நிர்வாணிகளாக உலகத்தில் எவ்வளவு விலை கூடிய ஆடைகள் அணிந்திருந்தாலும் கியாமத்தில் அல்லாஹ் நிர்வாணிகளாக எழுப்பாட்டுவான். உர்லன், எப்படி என்றால் உலகத்தில் பிறந்ததோடு பிள்ளைகளுக்கு ஹத்னா சுன்னத் செய்து நாங்கள் அகற்றக்கூடிய அந்த துண்டை கூட அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளில் அதையும் சேர்த்து தான் மனிதர்களை எழுப்பாட்டுவார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், உலகத்தில் எப்படி வஅதன் நுஈதுஹு வஅதன் அலைனா இன்னா குன்னா ஃபாயிலின் கமா பதஅனா அவ்வல ஹல்கின் நுஈது. நான் எப்படி உங்களை படைத்தோமோ ஆரம்ப படைப்பாக தாயுடைய வயிற்றிலிருந்து எந்த ஒரு உடையும் இல்லாமல் நிர்வாணமாக எப்படி நீங்கள் வந்தீர்களோ அதே போன்று நுஈதுஹு உங்களை நாங்கள் மீட்டி எடுப்போம். வஅதன் அலைனா இன்னா குன்னா ஃபாயிலின், இதுதான் எங்களுடைய வாக்குறுதி, இதை நாங்கள் செய்வோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஹ்ஷருடைய மைதானம் மிகவும் பிரம்மாண்டமானது. அதனை வர்ணிப்பதற்கு நேரம் கிடையாது. நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு செல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு வலது பக்கமாக அல்லாஹ் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கியாமத்துடைய நாளில் எழுப்பாட்டுவான். அந்த எழுப்பாட்டக்கூடிய இடம் என்ன தெரியுமா? எப்படி அல்லாஹ் முஹம்மத் என்று புகழப்பட்டவர் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பெயர் வைத்தானோ அதே போன்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான்,
எழுப்புகிறான். அவர் எழுப்பாட்டக்கூடிய இடத்தின் பெயர் என்ன தெரியுமா? அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா. மகாமன் மஹ்மூதா, மகாமன் மஹ்மூதா என்றால் புகழ் தலம், புகழ் தலம், place of praise. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் எழுப்பாட்டக்கூடிய இடமும் புகழ் தலம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இருந்துதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்பாட்டுவான். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, திருமதியில் வரக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி லிவாஉல் ஹம்தி பியதி, லிவாஉல் ஹம்த் புகழ் கொடி, flag of fame. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, புகழ் கொடி என்று ஒரு கொடி அல்லாஹ் கொடுப்பான். ஆக கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை எழுப்பாட்டப்படக்கூடிய இடம் மகாமம் மஹ்மூதா, புகழ் தலம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய கண்ணியம் லிவாஉல் ஹம்த், புகழ் கொடியை அல்லாஹ் கையிலே கொடுப்பான். ஆக கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை நாங்கள் விளங்கி இருக்கிறோம். ஆக கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் கிடையாது. எதை வர்ணிக்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழகை வர்ணிக்கவா, அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசியலை வர்ணிக்கவா, அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நட்பண்பை வர்ணிக்கவா? எதனை வர்ணிக்க சகோதரர்களே, எதனை புகழ சகோதரர்களே? உலகத்தில் அவரை போன்ற ஒரு தலைவர் இந்த உலகத்தில் பிறந்ததும் கிடையாது, இதற்கு பின்னால் பிறக்க போவதும் கிடையாது. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஜாமிஅத் திர்மிதி என்ற கிரந்தத்திலே இறுதியாக ஒரு பாடத்தை கொண்டு வருகிறார்கள், ஒரு தொகுப்பை தொகுத்திருக்கிறார்கள், ஷமாஇல் திர்மிதி. அந்த கிதாபை படிக்கின்ற பொழுது கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு முன்னால இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் எங்களுக்கு தோணும். நாங்க அந்த ஹதீஸ்ல படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது. படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் தோற்றம் எப்படி இருந்தது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எப்படி சாப்பிட்டார்கள், எப்படி குடித்தார்கள், எப்படி தன்னுடைய இதர அமல்களை செய்தார்கள். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்தில் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் படிக்க தவறி இருக்கிறோம். அதிகமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக இந்த மாதத்தில் ஸலவாத்துகளை கூறுவோம் சகோதரர்களே. எங்களுடைய அன்பை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முழுமையாக வைப்போம். ஆக கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அழகானவர்கள் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்து ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், திருமதியிலே வரக்கூடிய ரிவாயத், பௌர்ணமி நிலவன்று, ஃபுல் மூன் போயா டே அன்று நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தையும் பார்த்தேன். நான் அன்றைய நாள் பௌர்ணமி நிலாவையும் பார்த்தேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவப்பு போர்வை அணிந்திருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை விட, முகம் அந்த லைலத்துல் பத்ர் பௌர்ணமி நிலவை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. இமாம் பைஹகி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய தலாயிலுன் நுபுவா என்ற கிதாபிலே கொண்டு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்திலே வருகின்ற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லவ் குன்த மின் ஷைஇன் சிவல் பஷர், யா ரசூலல்லாஹ், உங்களை மட்டும் அல்லாஹ் மனிதனாக படைக்கவில்லை என்றிருந்தால், வகுந்தல் முதீஉ லைலத்துல் பத்ர், பௌர்ணமி நாளன்று அந்த நிலவை போன்று அல்லாஹ் நிலவாக உங்களை படைத்திருப்பான். அந்த அளவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழகானவர்களாக இருந்தார்கள். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆணி வேறாக அக்கு வேறாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை, அவர்களுடைய உடல் அமைப்பை, அவர்களுடைய அனைத்து விதமான விடயங்களையும் சஹாபாக்கள்
ஒவ்வொன்றாக கூறியிருக்கிறார்கள். நபியுடைய தாடி முடி எத்தனை நரைத்திருந்தது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் அமைப்புகள் ஒவ்வொன்றும் எப்படி இருந்தது, நபியுடைய நெற்றி எப்படி இருந்தது, வாசிஉல் ஜபீன் நெற்றி மிகவும் விசாலமானதாக இருந்தது, நபியுடைய மூக்கு அக்னல் அன்ஃப் நபியுடைய மூக்கு மிகவும் விசாலமானதாக நீளமானதாக இருந்தது. இப்படி ஒவ்வொன்றாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணிக்கிறார்கள். ஆக கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சிலாகித்து கூறுகிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து விதமான உறுப்புகளையும் அல்லாஹ் சிலாகித்து கூறுகிறான். ஆக கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பற்றி கூறுகிறான். அதனரா தகல்லுப வஜ்ஹிக், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண் லா தமுத்தன் ஐனைக், நபியுடைய பார்வை மா ஸாகல் பஸர் வ மா தகா, நபியுடைய பேச்சு வமா யன்திகு அனில் ஹவா, நபியுடைய லிசான் நாக்கு லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பி, நபியுடைய நெஞ்சி அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியுடைய முதுகு அல்லதி அன்கத ظهرك, நபியுடைய இரவு குமில் லைல இல்லா கலீலா, நபியுடைய பகல் இன்னலக ஃபின் நஹாரி சபஹன் தமீலா, நபியுடைய தக்வா யா அய்யுஹன் நபி இத்தகில்லாஹ வ லா துதிஇல் காஃபிரீன், நபியுடைய தவக்குல் வ தவக்கல் அலல் அஸீஸிர் ரஹீம், நபியுடைய தஸ்பீஹ் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா, நபியுடைய திக்ர் வத்குர் இஸ்ம ரப்பிக புக்ரதன் வ அஷியா. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நபியுடைய மனைவி குல்லி அஸ்வாஜிக், நபியுடைய பிள்ளைகள் வபனாதிக், நபியுடைய அனைத்து விதமான விடயங்களையும் குர்ஆன் சிலாகித்திருக்கிறது. தர்ஜுமா பண்ணுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது. அல்லாஹ் குர்ஆனிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக குர்ஆனிலே சிலாகித்து குர்ஆனிலே வர்ணித்து கூறியிருக்கிறான். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு நாங்கள் முஸ்லிம்கள் படிக்க மறந்த வரலாறு. இன்று மீலாது நபி விழா வருகிறது என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைக்கு அந்த ஃபங்க்ஷனிலே ஒரு நிகழ்ச்சி நிரலில் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடனே பள்ளி ஹசரத்துக்கு அல்லது உறவுகளில் உள்ள மௌலைமாருக்கு போல் பண்ணி இந்த தலைப்புல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேச சொல்லிக்குது. அது சம்பந்தமான 2 நோட் குறிப்புகள் அல்லது 2 ஹதீஸ்கள் கூறுங்கள் என்று இன்று நாங்கள் கோலெடுத்து கேட்கிறோம். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்னும் என்னுடைய பிள்ளைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுமையை பற்றி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆன்மீகத்தை பற்றி இன்னும் நானும் அறியவில்லை, பிள்ளைக்கும் இன்னும் சொல்லிக் கொடுக்கவில்லை. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய பெயர் கூறப்பட்டு ஸலவாத் யார் சொல்லவில்லையோ அவர் கஞ்சன் என்பதாக சொன்னார்கள். உலகத்தில் அவனை போன்ற கஞ்சன் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான உறவுகளே, இந்த குத்பாவுடைய பிரசங்கத்துடைய கதாநாயகனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதால் அதிகமாக அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. நான் அவரை ஸலவாத்தோடு கூறிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் இணைந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் சொல்லும் பொழுது ஸலவாத்துடன் கூறுங்கள். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அது எங்கிருந்தாலும் சரி, நான் முஹம்மது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் எழுதுவதாக இருக்கலாம், அல்லது நான் வாசிப்பதாக இருக்கலாம், அல்லது நான் கதைப்பதாக இருக்கலாம், போனிலே டைப் பண்ணுவதாக இருக்கலாம், எந்த நேரத்திலும் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி என்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் வாசிக்கும் போது, அவர்களை பற்றி நான் எழுதும் போது, அவர்களை பற்றி பேசும் போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்ற ஸலவாத்தி மிகவும் சிறியதாக இருக்கிறது. அதனை மனனம் செய்து கொள்ளுங்கள். எங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாமம் கூறப்படுகிறதோ அங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேருக்கு பின்னால் ஸலவாத்தை சொல்லிக் கொள்ளுங்கள். ஆக கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் இந்த அளவுக்கு ஒவ்வொரு உறுப்புகளையும் சிலாகித்து கூறியிருக்கிறான். எந்த அளவுக்கு அவர்கள் கண்ணியமானவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் வியர்த்தால் முகம் அப்படியே மின்னிக் கொண்டிருக்கும். அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் நூல் நூற்றுக் கொண்டிருக்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செருப்பை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை நான் பார்த்தேன். முகம் அப்படியே மின்னிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அபூ
إلى أسرة وجهه برقت كبرق العارض المتهلل. அந்த அபூ கபீர் அல் முதலியுடைய அந்த கவிதையை படிக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் எப்படி தெரியுமா? மழைக்கால மேகத்தில் வானத்தில் மின்னக்கூடிய வெட்டக்கூடிய மின்னலை போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவதனம் அந்த நேரத்தில் மின்னியது. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு மிகவும் கண்ணியமானவர்களாக இருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டால் அவருடைய முகம் அப்படியே பிரகாசமாகும். எப்படி தெரியுமா? கஅன்னஹு லைலத்துல் கமர், எப்படி சந்திரனுடைய ஒரு துண்டு மின்னுவதை போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் மின்னும். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டால் கண்ணியமானவர்களே, ஹுப்புர் ரும்மான், எப்படி ஒரு பழுத்த மாதுளை பழத்தை அப்படியே நாங்கள் அதை அப்படியே உடைத்து அதனுடைய விதைகளை எல்லாம் கீழே பறக்கிறோம் என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் அப்படியே பிரகாசத்தால் அப்படியே கோபத்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் சிவந்துவிடும் என்பதாக சஹாபாக்கள் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஷாம் அப்துல் அசீஸ் முஹத்திஸ் அத்-திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு பாரசீக கவிஞர். அவர் ஈரான் நாட்டை சார்ந்தவர். ஆனால் அரபு இலக்கணத்திலே மிகவும் புகழ் பெற்றவராக இருந்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணிக்க வேண்டும், வர்ணித்து கவி பாட வேண்டும் என்று வர்ணிப்பதற்காக வேண்டி உட்கார்கிறார். பாரசீக கவிஞர் முதலாவது நபியுடைய எதை வர்ணிப்பது? நபியுடைய அழகை வர்ணிப்பதா? நபியுடைய அந்தஸ்தை வர்ணிப்பதா? நபியுடைய நற்பண்பை வர்ணிப்பதா? அனைத்திலுமே அவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துன் ஹஸனா, ஒரு மனித சமூகத்துக்கும் முன்மாதிரி மிக்க ஒரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, தி 100 என்ற ஒரு நூல மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் எழுதுகிறார். அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். கிறிஸ்தவராக இருந்து 100 பேரை தெரிவு செய்து சிறந்த தலைவர்கள் என்று அவர் எழுதுகின்ற பொழுது அவர் எந்த அளவுக்கு என்றால் அவர் கூறுகின்ற பொழுது கூறுகிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜீசஸ் அவரை முதலில் கொண்டு வருவதற்கு நான் எவ்வளவு ட்ரை பண்ணினேன். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரலாறு, அவருடைய வரலாறு எந்த அளவுக்கு என்றால் அதைவிட மிகவும் முக்கியமானது, அனைவருக்கும் மிகவும் முன்மாதிரியான ஒரு வரலாறாக இருந்தது. அதனால் என்னுடைய புத்தகத்தில் முதலாவது தலையங்கம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதியாக நம்முடைய தமிழ் இதை நான் பார்க்கின்ற பொழுது அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 62வது நபராக இருந்தவரை 47வது நபராக கொண்டு வந்திருக்கிறார் அடுத்த பதிப்பகத்திலே. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த அப்துல் அசீஸ் அத்-திஹ்லவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் படிக்கிறார்கள், முதலாவது நபியுடைய அழகை புகழ்வோம். யா சாஹிபல் ஜமால், அழகுக்குரியவரே, அழகுக்கு சொந்தக்காரரே. இரண்டாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தலைமைத்துவத்தை புகழ்வோம். வஸய்யிதல் பஷர், மனித குலத்தின் தலைவரே. மூன்றாவதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தின் ஒளியை புகழ்வோம். ஃபீ வஜ்ஹிகல் முனீர் லவ் நுபிரத்தில் கமர், உங்களுடைய முகத்துடைய பிரகாசத்தால் தான் அந்த சந்திரனுக்கு ஒளி கிடைத்தது என்று அவர் 3 அடிகளை படித்துவிட்டு 4வது அடியாக கூறுகிறார், யா லா யும்கினு ஸனாஉ கமா கான ஹக்குஹு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னால் புகழ முடியாது, அவருடைய தகுதிக்கு என்னால் அவரை புகழ முடியாது. இறுதியாக அவருடைய சொந்த பாரசீகத்திலே அவர் கூறுகிறார், என்ன தெரியுமா? பஅதாஸ் ஹுதா பஸ்ரக் தூஇ முக்தசர் கிஸ்ஸா முக்தசர். அவர் சொல்லுகிறார், அவர் பாரசீகத்திலே சொல்லுகிறார், அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக உங்களை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது யா ரசூலல்லாஹ். இறுதியாக புகழ்ந்த புகழ். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனால் இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இரக்கம், அன்பு, நேசம் இன்னும் என்னுடைய உள்ளத்தை வந்தடையவில்லை என்றால் எந்த அளவு நஷ்டமாக இருக்கிறோம், நஷ்டவாளிகளாக நாங்கள் இருக்கிறோம். உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் எங்களுடைய வயதுகள் சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொருடைய வயதும் 20, 40, 60 என்று அல்லாஹ்
அல்லாஹ் எண்ணி தந்த மூச்சுக்களை விட்டு நாங்கள் இன்று ஒவ்வொரு நிமிடங்களையும் கழித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை பற்றி இன்னும் படிக்காதவர்களாக இருக்கிறோம். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துக்கு அந்த அனுப்பப்பட்ட வசந்தம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரி ஆண்டோடு அவர்களுக்கு வயது 1500. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை விட்டு பிரிந்து கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலம் 1437 வருடங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகை விட்டு பிரிந்து சென்ற நாட்கள். கண்ணியமான உறவுகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நபியுடைய, எந்த ஒரு அதிகாரியுடைய அல்லது உலகத்தில் மிகவும் சிறந்த ஜனாதிபதியுடைய யாருடைய வரலாறு இன்னும் பூர்த்தியாக பாதுகாக்கப்படவில்லை. ஆனால் உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடை, உடை, பாவனை அணுவாக சஹாபாக்கள் ஒவ்வொன்றாக தொகுத்திருக்கிறார்கள். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இவருடைய உள்ளத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரக்கம் வர வேண்டும். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையை தங்களுக்காக வேண்டி, தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்பமாக வாழ்ந்திருக்கலாம். அல்லாஹ் கேட்டான், மக்காவுடைய ஜபல் திஹாமாவுடைய மலையை உங்களுக்கு நான் தங்கமாக்கி தரட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு மலையை தங்கமாக்கினால் போதும், ஒரு நாட்டையும் வாங்கிடலாம். சொன்னார்கள், லா யா ரப், வேண்டாம் யா அல்லாஹ், அஜூஉ யௌமன் வ அஷ்பஉ யௌமா, ஒரு நாள் நான் பசியுடன் இருந்தால் மறுநாள் நான் வயிறு நிரம்பி இருக்க வேண்டும். அஜூஉ யௌமா, நான் பசியுடன் இருந்தால் தபர்ரஅது இலைக், உன்னிடத்தில் கையேந்த வேண்டும் யா அல்லாஹ். வ அஷ்பஉ யௌமா, பசியுடன் இருந்தால், நான் வயிறு நிரம்பி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று உன்னை புகழ வேண்டும் யா அல்லாஹ். லா யா ரப், எனக்கு நீ தங்கமாக்கி தர வேண்டாம் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், தாயிஃபிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்துக்காக செல்கிறார்கள். பல துன்புறுத்தல்களுக்கு மத்தியில் கல்லால் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். வருகின்ற பொழுது அவருடன் போன ஸைத் இப்னு ஹாரிஸா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்பிலே கற்கள் பட்டு, காயம் ஏற்பட்டு, இரத்தம் வடிந்து, நபியுடைய 2 கால்களுக்கும் வந்து நபியுடைய செருப்பும் நபியுடைய காலும் இரண்டும் ஒட்டிவிட்டது. அதற்கு பின்னால் அவர்கள் வந்து ஒரு இடத்திலே உட்கார்கிறார்கள், ஒரு தோட்டத்திலே உட்கார்கிறார்கள். ஒரு திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டம் யாருடையது தெரியுமா? முஸ்லிம்களுடைய எதிரி அபூஜஹலுடைய மகன்மாருடைய தோட்டம். கண்ணியமானவர்களே, அந்த அபூஜஹலுடைய மகன் உத்பா ஷைபா நபியை பார்த்துவிட்டு, நபியுடைய முகத்தை பார்த்துவிட்டு, அந்த அபூஜஹலுடைய மகன் கொடும் காபிர்கள் அவர்களுக்கு நபியுடைய முகத்தை பார்த்து இரக்கம் வந்து தன்னுடைய அடிமையிடம் ஒரு திராட்சை குழியை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து வாருங்கள் என்று கொடுத்து விடுகிறார். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பார்கள். எங்களுக்காக தியாகம் செய்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று நாங்கள் எல்லாம் முஸ்லிம்களாக பிறந்திருக்கிறோம் என்றால் அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய பின்னால் வந்த சஹாபாக்கள். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நபியுடைய முஹப்பத்தை, நபியுடைய இரக்கத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும், உள்ளத்துக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும். எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தாய் தந்தையை விட, என்னுடைய மனைவியை விட, என்னுடைய பிள்ளைகளை விட, என்னுடைய சொத்து செல்வங்களை விட, அனைத்தையும் விட உயிரிலும் மேலானவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகின்ற பொழுதுதான் எங்களுடைய ஈமான் பூர்த்தி அடைகின்றது. சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நபியுடன் இரக்கமாக இருந்தார்கள் என்று 2 விடயத்தை கூறி முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் இந்த பிறை 12 மரணிக்கிறார்கள். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த வசந்தம், அந்த அனுப்பப்பட்ட அந்த உதித்த சூரியன் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் பிறை இந்த உலகத்தை விட்டும் அந்த சூரியன் மறைகிறது. இந்த உலகத்தை விட்டும் அந்த வசந்தம் மறைகிறது. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, உமர் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் எவ்வளவு வீரமிக்க சஹாபி. நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று கேட்டதுதான் தாமதம். வாளை எடுத்தார்கள். சொன்னார்கள், யாராவது ஹபீப் மௌத்தாகி விட்டார் என்று கூறினால் அப்ரிபு உனுகா, கழுத்தை வெட்டுவேன் என்றார்கள். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த அளவுக்கு நபியின் மீது கண்ணியம். நபி மௌத்தாக அல்ல, மரணிக்கல்ல என்று உமர் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் வாதாடி கொண்டிருந்தார்கள். கண்ணியமான பெரியோர்களே,
குர்ஆனை கனவிலே கண்ட சஹாபி. அவர் கண்ணியமானவர்களே அன்சாரி சஹாபி தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகன் வந்து சொல்கிறார், தந்தையே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் தந்தையே என்று சொன்னதுதான் தாமதம். வானத்தை பார்த்து கையேந்தினார்கள். அல்லாஹும்ம குத் பஸ்ரி, யா அல்லாஹ் என்னுடைய கண் பார்வை எடுத்து விடு யா அல்லாஹ், ஹத்தா லா அரா பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு பின்னால் என்னுடைய கண் யாரை பார்த்து கண் குளிர்ச்சி அடைந்து கொண்டிருந்ததோ அந்த மனிதனை மரணித்து விட்டதற்கு பின்னால் என்னுடைய கண் பார்வை எனக்கு எதற்காக வேண்டிய அல்லாஹ் என்னுடைய கண் பார்வையை பறித்து விடு என்று சொல்லி கையை விடுவதற்கு முன்னால் அல்லாஹ் அவருடைய பார்வையை பறித்து விட்டான். இதுதான் அன்பு சகோதரர்களே, இதுதான் இரக்கம், இதுதான் லவ். கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, நான் உலகத்தில் சொல்கின்ற அன்பெல்லாம் அன்பல்ல, இதுதான் அன்பு. எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நபியுடைய சுன்னாக்கள் நபியுடைய வழிமுறைகளை நான் வைத்திருக்கிறேன். உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் நபியுடைய சுன்னாக்களை பின்பற்ற வேண்டும் சகோதரர்களே. அதில் தான் வெற்றி இருக்கிறது. எப்பொழுது நபியுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை நபியுடைய சுன்னாக்களை ஒரு மனிதன் பற்றி பிடிப்பானோ அப்பொழுது அவனுடைய தலையெழுத்து மாறும் சகோதரர்களே. இன்று என்னுடைய வாலிபர்கள் இன்று ரோல் மாடலாக, இன்று ஹீரோக்களாக எடுத்துக்கொண்டிருப்பது இன்று பழைய நடிகர்களை, இன்று அந்த பட நடிகர்களை, நடிகைகளை. கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, அது வெற்றி கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட மிகவும் சிறந்த ஒரு தூதர். அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை பின்பற்றினாலும் சரி, தந்தையாக, மாணவனாக, மகனாக, ஒரு தாயாக, எந்த விதத்திலும் நாங்கள் பின்பற்றினால் நாங்கள் நேர் வழியில் தான் செல்வோமே தவிர நாங்கள் வேறு வழியில் செல்ல மாட்டோம். கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கையை மிகவும் சிறந்ததாக பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான முறையில் வாழ்ந்து சுவர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.